காலை வெளிச்சம். காட்டின் ஆழத்தில் ஒரு மர்மப் பெண் நீரோட்டத்தில் குளிக்கிறாள். அவளுடைய காயங்கள் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தன. ஆனால் அவள் முகத்தில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. திடீரென பின் யாரோ இருப்பதை உணர்ந்தாள். மெதுவாக திரும்பினாள். அந்த கணத்தில் அதே ஓனை இப்போது அவளை நோக்கி வந்தது. "வணக்கம் நண்பர்களே, முந்தைய பகுதிகள் பார்க்கவில்லை" என்றான். "முதலில் அதை பார்த்துவிட்டு இப்பகுதியை பாருங்கள். அதற்கான வீடியோ மற்றும் பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் கார்ட்ஸில் உள்ளது. இப்பொழுது கதைக்குள் செல்வோம்." காலை நேரம். ஜிம்மியும் அவன் நண்பனும் மைக்கேலின் வீட்டின் முன் காத்திருந்தனர். நண்பன் கேட்டான், "ஜிம்மி, நேரத்தை வீணாக்காமல் அவன் வீட்டுக்கே செல்வோமா?" ஜிம்மி தலையசைத்தான். "இல்லை, இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம்." சில நிமிடங்களில் ஒரு வாகனம் நெருங்கியது. மைக்கேலின் வீட்டின் முன் நின்றது. மைக்கேல் வெளியில் வந்து அந்த வண்டியில் ஏறினான். அதை பார்த்த ஜிம்மியும் நண்பனும் பின்தொடரத் தொடங்கினர். வண்டி நகர்ந்து கொண்டிருந்தது. ஜிம்மி மெதுவாக கேட்டான், "இன்றுக்கு விடுமுறைதானே? அப்படியிருக்க அவன் அலுவலக வண்டியில் போகிறான். உண்மையிலேயே வேலைக்குச் செல்கிறானா?" நண்பன் சற்று சிரித்தான். "இதைத்தான் விசாவின் தம்பி சொன்னான். அவன் பழக்கமும் வேலை நேரமும் எனக்கு சந்தேகம்தான். அதனால்தான் இன்று உன்னை இங்கே அழைத்தேன்." சிறிது நேரத்தில் வண்டி ஒரு நட்சத்திர ஓட்டலில் நின்றது. அங்கு 2 நண்பர்கள் முன்பே காத்திருந்தனர். மைக்கேல் அவர்களோடு பேசத் தொடங்கினான். ஜிம்மியும் நண்பனும் பக்கத்தில் அமர்ந்தனர். ஆனால் உரையாடல் தெளிவாக கேட்கவில்லை. ஜிம்மி பொறுமை இழந்தான். "நான் நேரடியாகச் சென்று கேட்கிறேன்." நண்பன் தடுத்தான். "இல்லை ஜிம்மி, இது சரியான நேரமில்லை." ஆனால் ஜிம்மி உறுதியாக, "இப்போதுதான் கேட்க வேண்டும்." அவன் மைக்கேலின் முன்னே சென்றான். "அந்த இரவு என் வண்டியும் காணவில்லை, லிசாவும் காணவில்லை. சொல்லுங்கள் மைக்கேல், அவளை நீங்கள் அழைத்துச் சென்றீர்களா?" மைக்கேல் மெதுவாகச் சொன்னான், "உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும் ஜிம்மி. அவளை நினைத்தாலே எனக்கும் வருத்தம்தான்." அந்த நேரத்தில் அவனுடைய 3 அலுவலக காவலர்கள் அங்கு வந்தனர். அவர்கள் நேராக ஜிம்மியிடம் சென்று சந்தேக கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர். "யார் நீங்கள்? ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள்? மைக்கேலுடன் உங்களுக்கு என்ன தொடர்பு?" ஜிம்மி சற்று பதட்டமாக நின்றான். ஆனால் மைக்கேல் உடனே இடையில் நுழைந்தான். "அவர்கள் என் உறவினர்தான். அவர்களைப் பற்றி சந்தேகப்பட வேண்டியதில்லை." மைக்கேலின் குரல் அந்த காவலர்களை சற்றே அமைதியாக்கியது. மைக்கேல் தனது நண்பர்களை நோக்கி, "வாங்க, போகலாம். இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது" என்று சொன்னான். அந்த வார்த்தையோடு மைக்கேலும் அவன் நண்பர்களும் அந்த அலுவலக காவலர்களோடு சேர்ந்து அங்கிருந்து புறப்பட்டனர். புறப்படுவதற்கு முன் மைக்கேல் ஒரு முறை திரும்பி ஜிம்மியை பார்த்தான். "ஜிம்மி, என் வீட்டுக்கு வாருங்கள், அப்போது பேசுவோம்" என்று கூறி வருவதற்கான தகவலை கொடுத்தான். அந்த வார்த்தைகள் ஜிம்மியின் மனதில் மர்ம கேள்விகளை மேலும் பெருக்கியது. அந்த நாளுக்காக ஜிம்மி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். வேலைக்கும் போகவில்லை. அவனின் மனம் முழுதும் மைக்கேல் கூறிய அந்த நாளில் மட்டும் சிக்கிக் கிடந்தது. இறுதியில் நாள் வந்தது. ஜிம்மியின் நண்பன் அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அவர்கள் மைக்கேலின் வீட்டை அடைந்தார்கள். வாயில் முன்பு ஒரு காவலாளி நிற்கின்றான். "யார் நீங்கள்? எதற்காக வந்திருக்கிறீர்கள்?" என்று கேள்வி எழுப்பினான். ஜிம்மி அமைதியாகச் சொன்னான், "மைக்கேலை சந்திக்க வந்தோம். அவரே எங்களை அழைத்தார்." காவலாளி சந்தேகத்துடன் பார்த்தான். பிறகு மைக்கேலிடம் தகவல் அனுப்பினான். சில நிமிடங்கள் காத்திருந்த பிறகு உள்ளே அனுமதி வந்தது. வாசல் திறந்து அவர்கள் நடந்து சென்றார்கள். அவர்களின் கண்கள் வியப்பில் உறைந்தன. அந்த வீடு அரண்மனை போல் இருந்தது. பெரிய சுவர், பரந்த தோட்டம், ஒவ்வொரு மூலையும் பிரம்மாண்டம் காட்டியது. சில நிமிடங்களில் மைக்கேல் வெளியில் வந்தான். சிரித்தபடி அவர்களை வரவேற்றான். "உள்ளே வாருங்கள், என் அறைக்குள் வந்து பேசுவோம்" என்று கூறினான். அவர்களை வழிநடத்திக் கொண்டு அவன் அறைக்குள் அழைத்துச் சென்றான். உரையாடலை ஜிம்மி தொடங்கினான். அவன் குரல் தளர்ந்தது. ஆனால் உள்ளம் தீக்காயம் போல இருந்தது. "மைக்கேல், எப்படியாவது லிசாவை மீட்க வேண்டும். அவள் இன்னும் எங்காவது உயிரோடு இருப்பாள். அவளை நான் காப்பாற்ற வேண்டும்." மைக்கேல் அமைதியாக ஜிம்மியை பார்த்தான். சில நொடிகள் எதுவும் சொல்லாமல் இருந்தான்.
பிறகு ஆழ்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். ஜிம்மி, உன் வலி எனக்கு தெரிகிறது. ஆனால் ஒரு உண்மையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவள் திரும்ப வர வாய்ப்பு இல்லை. நீ எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாலும். ஆனால் அதே நேரத்தில் அது உன் வாழ்க்கையையே நாசம் செய்யக்கூடும். இதற்கு மேலே எதுவும் கேட்காதே என்று தாழ்மையுடன் மைக்கேல் கேட்டுக்கொண்டான். மைக்கேலின் வார்த்தைகள் ஜிம்மியின் உள்ளத்தை கிழித்தன. ஆனால் அவன் உணர்ந்தான் அந்த வார்த்தைகளில் சற்றே உண்மை இருப்பதை. சில நிமிடங்கள் அமைதியாக தலைகுனிந்தான். பிறகு மெதுவாகச் சொன்னான், நன்றி மைக்கேல். அவன் நண்பனோடு சேர்ந்து அந்த வீட்டிலிருந்து வெளியேறினான். வீடு திரும்பும் வழியில் நண்பன் மெதுவாக கேட்டான், ஜிம்மி, மைக்கேல் சொன்ன வார்த்தை உனக்கு புரியலையா? உன் நம்பிக்கையை நான் பொய் என்று சொல்லவில்லை. ஜிம்மி அமைதியாக இருந்தான். மனம் குழப்பத்தால் நிரம்பியது. சிறிது நேரம் கழித்து அவன் நண்பனை நோக்கி சொன்னான், ஒரு முறை லிசாவை கடைசியாக பார்த்த இடத்துக்கு போவோம். அங்கே சென்றால்தான் எனக்கு மன அமைதி கிடைக்கும். நண்பன் முதலில் மறுத்தான். அது நல்லது அல்ல ஜிம்மி. அந்த இடம் உனக்கு இன்னும் அதிக வலியைத் தரும். ஆனால் ஜிம்மி வலியுறுத்தினான். இறுதியில் நண்பன் சம்மதித்தான். இருவரும் காட்டின் சாலைக்கு சென்றனர். ஜிம்மி வாகனத்திலிருந்து இறங்கி நேராக அந்த இடத்திற்கு சென்றான். அந்த இரவு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்த இடம் இப்போது சிதைந்த நிலையில் கிடந்தது. கூடாரம் விழுந்து கிடந்தது. சில மரக்கட்டைகள் எரிந்து சாம்பலாகிவிட்டன. சாம்பல்கள் காற்றில் சிதறிக் கிடந்தன. ஜிம்மி மெதுவாக உட்கார்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. லிசா அந்த நாளில் காட்டிற்கு வர விரும்பவில்லை. வீட்டிற்கு திரும்புவோம் என்று வேண்டிக் கொண்டாள். ஆனால் நான் தான் அவளை அழைத்து வந்தேன். என் பிடிவாதத்தால் இன்றைக்கு அந்த விலையே அவள் மறைவு. மரத்தடியில் சாய்ந்து தனக்குத்தானே குற்ற உணர்வில் மூழ்கினான். அதே நேரத்தில் அந்த காட்டின் ஆழத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் அரங்கேறியது. ஒரு அடையாளம் தெரியாத பெண். அவள் பார்வை நீரோட்டத்தின் மீது விழுந்தது. சில நொடிகள் அமைதியாக நின்று பிறகு மெதுவாக கரையை விட்டு நீரில் இறங்கினாள். அவள் குளிக்கத் தொடங்கினாள். அவளிடம் இருந்து சென்றது தூசி மட்டுமல்ல, அவள் உடலில் இருந்த ஆழமான காயங்களும் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கின. ஆனால் அதை கண்ட அவளின் முகத்தில் ஒரு சின்ன ஆச்சரியம் கூட இல்லை. அவள் இதற்கு பழகியவள் போல அமைதியாக குளித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவள் கரைக்கு வந்து நின்றாள். அவளுடைய ஆடைகள் பல இடங்களில் கிழிந்திருந்தன. ஆனால் அவள் நடையில் எந்த அச்சமும் தெரியவில்லை. அந்த வேளையில் ஒரு சத்தம் அவளின் காதுகளுக்கு வந்து சேர்ந்தது. யாரோ பின்தொடர்ந்து வருகிறார்களோ என அவள் உணர்ந்தாள். மெதுவாக திரும்பினாள். ஆம், அதே ஓநாய், லிசாவை துரத்திய அதே உருவம் இப்போது இந்த பெண்ணையும் பின்தொடர்ந்தது. ஆனால் இந்த பெண்ணோ சிறிதும் பயப்படவில்லை. மாறாக அவள் கீழே அமர்ந்தாள். அவளின் கண்கள் நேராக ஓநாயை நோக்கின. அந்த ஓநாய் நாம் வளர்க்கும் நாய்க்குட்டியைப் போல அவளிடம் நடந்து கொண்டது. பெண்ணோ சிரித்தபடி அதன் தலையை தடவினாள். மெல்லிய புன்னகையுடன் ஒரு முத்தம் கொடுத்தாள். அந்த தருணத்திலிருந்து ஓநாய் அந்த மர்மப் பெண்ணையே பின்தொடர முடிவுக்கு வந்தது. நாம் பார்க்கப் போகும் அடுத்த கதை மார்க்கஸின் தத்துப்பெண். ஜிம்மியின் காதல் கதை முடிந்தாலும் அதன் தொடர் அந்த கதையிலும் பின்னிப் பிணைந்துள்ளது. அடையாளம் தெரியாத அந்த பெண், அவளின் பயணம். அடுத்த பகுதியில் என்னவாக இருக்கும்? இன்னும் அதிக சஸ்பென்ஸ் கொண்ட கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சீசனின் கதைகள் அனைத்தும் நான் உருவாக்கியவை. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக், நோட்டிஃபிகேஷன் பெல் மூலம் ஆதரவு தெரிவியுங்கள். உங்கள் காமெண்ட் மூலமாக கருத்துக்களை தெரிவியுங்கள். நீங்கள் எக்ஸ் இணையத்தில் என்னை தொடர விரும்பினால் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.